அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாதம் 14ஆம் தேதி ஒரு புதன்கிழமை நைட்டு ஒரு 10:35 உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். குரு பகவானுடைய பயிற்சி சுமார் ஓராண்டுகள். இந்த தடவை பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் அதிசாரமாக, அதாவது அதிசாரம்னா முன்னோக்கி போவது, அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து சுமார் ஒரு 49 நாட்கள் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கடக ராசியில் சஞ்சாரம் பண்ணுவார். அந்த 49 நாட்கள் அங்கே இருந்துட்டு மறுபடியும் டிசம்பர் 5ஆம் தேதி மறுபடியும் உங்களுடைய ராசிக்கு பின்னோக்கி வந்துடுவார். ஆக இந்த குரு பகவானுடைய பயிற்சி காலங்களில் 2 ராசியில அவர் சஞ்சாரம் பண்றார். அவர் பார்த்தீங்கன்னா அங்கே மிருகசீர்ஷம், திருவாதிரை, புனர்பூஷம் இந்த நட்சத்திரத்தின் வழியாக தான் சஞ்சாரம் பண்ண போறார். மிருகசீர்ஷம்னா செவ்வாய், புனர்பூஷம்னா திருவாதிரைன்னா குரு, புனர்பூஷம்னா திருவாதிரைன்னா ராகு, மிருகசீர்ஷனா செவ்வாய், திருவாதிரைன்னா ராகு, புனர்பூஷம்னா குரு. இந்த 3 நட்சத்திரத்தின் வழியாக குரு பகவான் உங்களுக்கு பலன் செய்ய இருக்கார். குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலையும் 7ஆம் இடத்துலையும் 9ஆம் இடத்துலையும் பார்வை விழுகும். இந்த பார்வையினால என்ன பலன், அவர் இருக்கக்கூடிய இடம், அவர் செல்லக்கூடிய நட்சத்திரத்தின் வழியாக உங்களுக்கு என்ன மாதிரியான பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் நாம இப்ப பார்க்குறோம். பொதுவாகவே உங்கள் ராசியிலே குரு வர்றது உங்களுக்கு தெய்வ அனுகூலம் தான் சொல்லணும். ஏன்னா குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும். அதே போல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு வர்றது ஒரு பக்கம் நன்மைன்னு தான் சொல்லணும். ஆக குரு உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் அந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இயற்கையாக அமையும். இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில இருந்து அவர் 5ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். எப்பவுமே 5ஆம் இடம் அப்படின்னாலே மகிழ்ச்சி அல்லது சந்தோஷம்னு அர்த்தம். நம்மளே அறியாத என்டர்டெயின்மெண்ட் இந்த தடவை அதிகமாகவே உங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலங்கள்ல இருக்கும். அதுலேயும் குரு தொடர்பு கொண்டாலே யாருக்கெல்லாம் இது வரைக்கும் குழந்தை இல்லையோ கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாய்க்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக குழந்தைக்காக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன், இது வரைக்கும் எனக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகலைன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி காலங்களில் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். அதனால் வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சி சந்தோஷம் அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த குரு பகவானுடைய பயிற்சி காலங்களில் எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம், ஆன்மீகமான விஷயங்கள்ல உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். நீங்க எந்த மதத்துல இருந்தாலும் உங்க மதத்தின் மேல் பற்று, ஈடுபாடு இதெல்லாமே உங்களுக்கு கூடும். அது மட்டுமல்ல, ரொம்ப நாளா குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கல, சுப நிகழ்ச்சிகள் நடக்காம இருக்கு, அல்லது சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிட்டு இருக்கு அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ கண்டிப்பாக குடும்பத்துல சுபகாரியங்கள், அது கல்யாணமாக இருக்கட்டும், எந்த ஒரு விசேஷமாக இருக்கட்டும், நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆக சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் இந்த அத்தனையும் உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி காலங்கள்ல நன்மையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு ரொம்ப நாளா உங்களுக்கு வேலை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வேலை இருந்தாலும் உங்களுடைய வேலையில நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இதுதான் இந்த பயிற்சியில உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு பெரிய லெவல்ல கடன் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு தெய்வ அனுகூலத்தால் கடன் குறைவதற்கான வாய்ப்பு, அதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறைய உண்டு. கடன் மட்டும் இல்லை, கடந்த காலங்களில் யாரெல்லாம் நோயில் அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தீங்களோ, அல்லது கிரானிக்கா நோய் இருக்கு, தீர்க்க முடியாத வியாதி இருக்கு, அந்த வியாதியால் நோயினால் நான் ரொம்ப அவஸ்தைப்பட நினைக்கிறவங்களுக்கு நோயிலிருந்து குறைவதற்கான வாய்ப்பு இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு இருக்கு. ஆக கடன், நோய் இரண்டுமே உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் குரு பயிற்சி காலங்களில்
மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு இருக்கு. குறிப்பா உங்களுக்கு மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு குரு நான் சொன்ன மாதிரி அதிசாரமாக ஒரு 49 நாட்கள் போகக்கூடிய காலங்கள்ல, குறிப்பா அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்குமான இந்த காலங்கள்ல உங்க கையில பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷ் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த காலங்களில் யாரெல்லாம் நகை வாங்கணும்னு நினைக்கிறீங்களா நகை வாங்குவீங்க. யாரெல்லாம் பெரிய லெவலில் பர்மனண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சொந்தமாக இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள், நிறைய வீட்டு உபயோக பொருட்கள், இது அத்தனையுமே நீங்க வாங்குவீங்க. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் நல்லதொரு வருமானம், சம்பாத்தியம் அந்த சுமார் ஒரு 49 நாட்கள்ல நீங்கள் அடைவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. குறிப்பா இந்த குரு பகவானுடைய பேச்சு காலங்களில் குரு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்வையிடுவார். 7ஆம் இடம் அப்படின்னாலே நீங்க இது வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைச்சவங்க தாராளமா இந்த குரு பேச்சில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். அதற்கான வாய்ப்பு, அதுக்கான சந்தர்ப்பங்கள், அதுக்கான சூழ்நிலைகள், ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு அமையும். நான் ஆல்ரெடி ஏற்கனவே பிஸ்னஸ் பண்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் நார்மலாக தான் இருக்கும், வருமானங்கள் நார்மலாக இருக்கும். அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல் தொழில் விட்டு விட்டு நடக்கும். ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸ்ல நீங்க பெரிய லெவல்ல பிஸ்னஸை டெவலப் பண்ணணும் அல்லது எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ண நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த குரு பயிற்சி காலங்களில் மிதுன ராசியில பிறந்த உங்களுக்கு நிறையவே இருக்கு. ஸோ இந்த காலங்களில் இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கல, திருமணம் டிலே ஆகிட்டு இருக்கு, திருமணமே லைஃப்ல நான் வேண்டான் இருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. நான் முதலே சொன்ன மாதிரி குரு சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடத்தி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு. யாரெல்லாம் கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தீங்களோ மறுபடியும் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த காலங்களில் உங்களுக்கு புதுசா காதல் விஷயங்கள், லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த லவ் சக்சஸ்ஃபுல் ஆகி அந்த மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு. நீங்க மறுபடியும் லவ் ஃபெயிலியர் ஆனவங்க, பிரேக்கப் ஆனவங்க ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு இந்த குரு பயிற்சி முழுவதுமே இருக்கு. அது மட்டும் இல்ல, யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்றீங்களோ தாராளமா ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய 2வது மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். இந்த காலங்களில் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்றேன் அல்லது இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ஃபீல்டில் வருமானங்கள், சம்பாத்தியங்கள் நிறையவே இருக்கு. குறிப்பா இந்த காலங்களில் குரு பயிற்சி காலங்களில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் பெரிய லெவல்ல இருக்கும். ஸோ இந்த காலங்களில் நீங்க யாரெல்லாம் பெரிய லெவல்ல பிஸ்னஸ் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக உங்க பிஸ்னஸை டெவலப் பண்ணுங்க. உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் கூடும், உங்களுடைய கம்யூனிகேஷன் பெரிய லெவல்ல இருக்கும். யாரெல்லாம் பிஸ்னஸ்ல வாடிக்கையாளர்கள பெரிய லெவல்ல ரீச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி காலங்களில் நீங்க உங்களுடைய வாடிக்கையாளர்களை பெரிய லெவல்ல தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, குரு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்ப்பார். ஒரு நீண்ட தூர ஜேர்னி போறதுக்கான வாய்ப்பு, பிரயாணம் பண்றதுக்கான வாய்ப்பு, நீண்ட தூர ஸ்தல யாத்திரை போறதுக்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு இருக்கு. இந்த காலத்துல யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ கண்டிப்பா கிடைக்கும். பாஸ்போர்ட், விசா ஏதோ அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வந்துடும். உங்களுடைய ஹையர் ஸ்டடி, யாரெல்லாம் பெரிய லெவலில் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும், ஹையர் எஜுகேஷனுக்காக நான் அதர் ஸ்டேட் போகணும், அதர் கண்ட்ரி போகணும், நான் அப்ராடு போகணும்னு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது அத்தனையும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸாக இருக்குது. அது மட்டுமே அல்ல, இந்த காலங்களில் குரு பயிற்சி காலங்களில் நீங்கள் மெயினாக உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபமாக இருக்கும். அதனால் அந்த விஷயத்தில் கவனம். ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ், அந்தஸ்து கிடைக்கும், வருமானங்கள் சுமாராக தான் இருக்கும். நான் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணணும், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க. ஏன்னா குரு உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால 5ஆம் இடம் நம்முடைய உணர்வுகளை தூண்டுவது. அதனால விட்டதை பிடிக்கணும்னு பெருசாக நினைக்காதீங்க. எல்லாமே ப்ராஃபிட்டாக கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம், நம்முடைய லாபம் மொத்தமாக முடங்கி கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இடையில அதிசாரமான காலங்கள் எதுன்னு உங்களுக்கு சொன்னேன்.
மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 49 நாட்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவுக்கான காலங்கள். அந்த காலங்களில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இருக்கு. இந்த குரு பயிற்சி காலங்கள் முழுவதுமே பெரிய லெவல்ல உங்களுடைய வேலை வாய்ப்புகள்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. யாரெல்லாம் பெரிய லெவல்ல வேலை தேடிட்டு இருக்கீங்களோ கொஞ்சம் லேட்டாக தான் வேலை கிடைக்கும். ஒருவேளை உங்களுடைய வேலை எதுவாக இருந்தாலும் வேலையை தக்க வைப்பதற்கான முயற்சியில இருங்க. ஏன்னா குரு உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் வேலையை நீங்க விட்டுட்டு வெளியில வர வேண்டிய காலம், அல்லது வேலையை விட்டு நீங்க வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள், அல்லது நீங்க விஆர்எஸ்ல வர்றதுக்கான சூழ்நிலைகள், அல்லது நீங்க ஐடியில இருப்பதற்கான வாய்ப்புகள், அல்லது உங்களுடைய வேலையிலே நீங்க லாங் லீவை போட்டு வீட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. ஏன்னா குரு உங்களுடைய 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ண வேண்டிய காலம். எவ்வளவுக்கு நீங்க உங்களுடைய கரியர்ல ப்ரொஃபஷனல்ல ஜாப்ல நீங்க உழைச்சாலும் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கண்டிப்பா இந்த காலங்களில் இல்லை. அதனால ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. கிடைச்ச வேலையை பொறுமையாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் நீங்க எந்த ஜாப்ல இருந்தாலும், நீங்க பிரைவேட் செக்டர்ல இருந்தாலும் கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்தாலும் நல்லதொரு பேர் போன கம்பெனிகள்ல வேலை செஞ்சாலும் உங்களுடைய ப்ரொஃபஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அவசரப்பட்டு பேர வேலைக்கு போறது அல்லது இருக்கிற வேலையை விடுறது வேண்டாம். வேலையை பற்றி ஒரு பயம் என்பது இருக்கும். ஸோ இந்த காலங்களில் நீங்கள் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்ற மிகுந்ததாக இருக்கு. நல்லது ஒரு புகழ் அந்தஸ்து கிடைக்கும். ஆக இந்த குரு பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு தெய்வ அனுகூலம் என்பது பெரிய லெவலில் இருக்கு. வருமானங்கள் நார்மலாக உங்களுக்கு இருக்கு. ஸோ கடன் நோய் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. ஸோ இந்த காலங்களில் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமாக எடுத்து வைங்க. ஸோ இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு வாங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா கும்பிடுங்க. உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கிட்டு வாங்க. நன்றி, வணக்கம். அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கடகராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் இதுதான் பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கிற போது இந்த குரு பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை ஒரு நைட்டு சுமார் ஒரு 10:35 உங்களுடைய ராசிக்கு இது வரைக்கும் 11ஆம் இடத்தில் இருந்தவர் 12ஆம் இடம் மிதுன ராசிக்கு வர்றார். ஆக உங்களுடைய கடகராசிக்கு 12ஆம் இடத்துக்கு குரு பகவான் வர்றார். அங்கே சுமார் ஓராண்டுகள் சஞ்சாரம் பண்றார். இடையில அவர் அதிசாரமாக, அதாவது முன்னோக்கி கிட்டத்தட்ட ஒரு 49 நாட்கள். இந்த காலங்கள் எதுன்னா அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் ஒரு 49 நாட்கள் உங்களுடைய ராசியில சஞ்சாரம் பண்ற. மறுபடியும் அவர் பின்னோக்கி உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போறார். ஆக குரு பகவான் 2 ராசியில இந்த தடவை சஞ்சாரம் பண்ற. இங்க அவர் மிருகசீர்ஷம், திருவாதிரை, புனர்பூஷம் இந்த நட்சத்திரத்தின் வழியாக நமக்கு பலன் செய்ய இருக்கார். மிருகசீர்ஷம்னா செவ்வாய், திருவாதிரைன்னா ராகு, புனர்பூஷம்னா குரு. இந்த 3 நட்சத்திரத்தின் வழியாக நமக்கு அவர் பலன் செய்ய போறார். அவர் தான் இருக்கும் இடத்துல இருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். இந்த பார்வையின் பலன் என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு செய்ய இருக்காருங்கிறத தான் இப்போ பார்க்குறோம். அப்படி பார்க்கிற போது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு முதல்ல குரு பகவான் வர்றார். எப்பயுமே 12ஆம் இடம் அப்படின்னாலே முதலீடுன்னு அர்த்தம், இன்வெஸ்ட்மெண்ட்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் யாருக்கெல்லாம் முதலீடு பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கோ தாராளமாக பண்ணுங்க. அது மட்டுமல்ல, உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள், ரொம்ப நாளாக நான் வெளியூர் போனோம் அல்லது வெளிநாடு போனோம் அல்லது வெளி மாநிலம் போனோம்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த தொடர்புகள் அங்கே போய் சேர்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. 12ஆம் இடம்னாலே நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்கள்ல வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு. ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினைச்சவங்களுக்கு இந்த மாற்றங்கள் உறுதியாக இருக்கு. அது மட்டுமல்ல, நான் பெரிய லெவலில் ரிசர்ச் பண்ணணும் அல்லது பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டங்களில் தாராளமாக பண்ணுங்க. கண்டிப்பாக அதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் பெரிய லெவலில் ரொம்ப நாளாக நான் பிஆருக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அல்லது கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், பெரிய லெவலில் நான் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், ரொம்ப வருஷம் ஆட்சியில் ஃபீல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அது கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு இருக்கு. இது மட்டுமல்ல,
இந்த குரு பகவானுடைய அதிசாரமான காலங்கள் கிட்டத்தட்ட 49 நாட்கள் நான் சொன்னேன். இந்த காலங்களில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலம் இருக்கு. இன்னொரு பக்கம் குரு உங்களுடைய 12ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த காலங்களில் தேவையற்ற செலவினங்கள் உங்களுக்கு இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு வசதி இல்லைன்னா உங்களுடைய குழந்தைகள் இருந்தா குழந்தைகளுக்காக இந்த குரு பேச்சில் நிறைய செலவு பண்ணுங்க. இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள், விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகளை நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது அவர்களை விட்டு நீங்க பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது அவர்களுக்காக செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு நிறைய இருக்கு. அதனால உங்களுடைய குழந்தைக்காக நிறைய செலவு பண்ணுங்க. அது மட்டுமல்ல, குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல விழுது. யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகள்ல இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த நல்ல சேல்ஸு இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, பெரிய லெவல்ல நான் மேனுஃபேக்சரிங் பண்றேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுக்கான பிஸ்னஸ் பெரிய லெவல்ல இருக்கும். அது மட்டுமல்ல, நான் விவசாயம் பண்றேன் எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கும் விவசாயம் உங்களுக்கு ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும். இந்த காலங்களில் உங்களுடைய எஜுகேஷன், அண்டர் எஜுகேஷன் பரவாயில்ல, பட் அதே சமயத்தில் உங்களுடைய ஹையர் ஸ்டடி நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு. ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய அண்டர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. அது மட்டுமல்ல, குரு உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் யாரெல்லாம் லைஃப்ல பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைச்சீங்களோ கண்டிப்பாக வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் ரொம்ப நாளாக சொந்தமாக இடம் வாங்கணும்னு நினைச்சேன், வீடு வாங்கணும்னு நினைச்சேன், அல்லது வீடு கட்டணும்னு நினைச்சேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் குரு அருளால் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இது எல்லாத்துக்கும் மேல குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குற. 6ஆம் இடம் உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய ஜாப், உங்களுடைய கரியர், உங்களை பொறுத்த வரைக்கும் சக்சஸ். ஸோ உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானுடைய காலங்களில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஜாப்ல இருக்கீங்களோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபியூச்சர் உங்களுக்கு இருக்கு. வேலையில நீங்க எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் அத்தனையுமே இருக்கு. ரொம்ப நாளாக நான் வேலை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பா பெட்டர் ஜாப் இருக்கு. நான் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில வந்துட்டேங்கிறவங்களுக்கு நல்லதொரு வேலையை முயற்சி பண்ணுங்க, அமையும். நான் பார்த்துட்டு இருக்க வேலையை விட்டு என்னை தூக்கிட்டாங்கிறவங்களும் ட்ரை பண்ணுங்க, பெட்டர் ஜாப் இருக்கு. அது மட்டும் இல்லை, எனக்கு வயசாயிருச்சுங்கிறவங்களும் எனக்கு ஏஜ் அதிகமாயிருச்சு, இனிமேல் எனக்கு வேலை கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்க வயதுக்கு தகுந்த வேலை, வேலைக்கு தகுந்த சம்பளம் கண்டிப்பா இந்த குரு பயிற்சியில கடகராசியில பிறந்த உங்களுக்கு இருக்கு. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். 6ஆம் இடம் உங்களுடைய ப்ரொஃபஷன். ஸோ இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்களோ, எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்றீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு வேலையில அங்கீகாரம், ரெகக்னைஸ் கண்டிப்பா இருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்க உழைச்சு மற்றவங்க பேர் வாங்கினது போக இன்றைய காலகட்டங்களில் நீங்க உழைச்சு உங்களுக்கு பெயர், புகழ், அந்தஸ்து, வருமானங்கள் கூடும். ஸோ உங்களுடைய ஜாப்ல யாரெல்லாம் நான் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறேன், ப்ரொமோஷனுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எனக்கு இன்க்ரிமெண்ட் இது வரைக்கும் வரலைங்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வரும், இன்சென்டிவ் கிடைக்கலைங்கிறவங்களுக்கு இன்சென்டிவ் கிடைக்கும், காம்படிட்டிவ், அது மட்டும் இல்ல காம்பன்சேஷன் இல்லைங்கிறவங்களுக்கு காம்பன்சேஷன் கிடைக்கும். இது அத்தனையுமே உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பா யாரெல்லாம் மானிட்டரி பெனிஃபிட்டை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொஃபஷன்ல அது இருக்கு. அது மட்டும் இல்ல, குரு பகவானுடைய இந்த பார்வை யாரெல்லாம் பெரிய லெவல்ல வழக்குகள் இருக்கு, வழக்குகளை சந்திச்சுட்டு இருக்கீங்களோ நீங்க வழக்குகள் வந்து விடுபடுவதற்கு அல்லது வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நான் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கேன், பாஸ் பண்ணுவேனான்னு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்க பாஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கன்னா நீங்க செலக்ட் ஆவீங்க. இந்த காலங்களில் இந்த குரு பயிற்சி முழுவதுமே நீங்க எவ்வளவு தூரத்துக்கு லோனை வாங்குறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா குரு அப்படின்னாலே அவர் 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது கடன். ஸோ நீங்க எவ்வளவு தூரத்துக்கு கடனை போட்டுறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நல்லது. இல்லைன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் என்பது பெரிய லெவல்ல பாதிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா குருனாலே உங்களுடைய வளர்ச்சின்னு அர்த்தம். அவர் நோயையும் அதிகப்படுத்துவார். யாருக்கெல்லாம் பெரிய லெவல்ல டயபெட்டிக் இருக்கு, ஒபிசிட்டி, தைராய்டு இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க இன்னும் கவனமா நீங்க இருங்க. இது ரொம்ப முக்கியம். உடம்புல ஏதாவது சர்ஜரி பண்றதா இருந்தா குரு பயிற்சி ஆரம்பத்திலே பண்ணுங்க. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ 8ஆம் இடம் கவர்மெண்டால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அது மட்டும் இல்லை தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாதீங்க, அவாய்ட் பண்ணுங்க.
யாருக்கும் நீங்கள் ஷூரிட்டி போடுறது, செக்யூரிட்டி கொடுக்கறது, இதையெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காலங்களில் நீங்கள் யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ கிடைக்கும். பெரிய லெவலில் நீங்கள் காம்பன்சேஷன் கொடுத்து தான் டிவோர்ஸ் நீங்கள் வாங்க வேண்டிய காலகட்டங்கள் போத் ஆர் சைடு இருக்குது. ஸோ குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா விதமான துறைகளையும் நீங்கள் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் நீங்கள் ஜெயிப்பீங்க. நேரடியான எதிரிகள், மறைமுகமான எதிரிகள், எல்லாராலையும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய கடகராசிக்கு 8ஆம் இடத்தையும் பார்வையிடுவார். 8 தேவையற்ற பிரச்சனைகள், மன வருத்தங்கள், போராட்டங்கள் இருக்கு. உடம்புல ஏதாவது ஒண்ணுக்காக நீங்க சதா கவலைப்பட வேண்டிய காலகட்டங்களோ இந்த காலங்கள்ல இருக்கு. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய 4ஆம் இடத்தையும் பார்க்கிறார். நீங்க வேலையில இருந்தாலும் சரி, சொந்த பிசினஸ் பண்ணாலும் சரி, கவனமா இருங்க. 4ஆம் இடத்தை குரு பார்க்கக்கூடிய காலங்கள்ல எல்லாம் இருந்தாலும் வாழ்க்கையில் நீங்க இல்லாத மாதிரி வாழ வேண்டிய காலகட்டங்கள் இருக்கு. ஏன்னா 4ஆம் இடம் திருப்தியற்ற மன வாழ்க்கை, திருப்தியற்ற வேலை, திருப்தியற்ற பிஸ்னஸ், எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க. அதனால் அது மாதிரியான மனநிலைகளை நீங்கள் கண்டிப்பாக மாற்றணும். கிரகங்களும் உங்களுக்கு அப்படிதான் ஏதாவது ஒரு கவலை, ஒரு பீதி, ஒரு மனக்குழப்பம், ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலையை குரு பகவான் உங்களுக்கு உருவாக்குவார். ஏன்னா குரு உங்களுடைய 8ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்வையிடுறதுனால நீங்கள் எப்பயுமே கவனமாக இருக்கணும். எல்லாருடைய விஷயத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லைன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். ஒரு சமுதாயத்தில் உங்களுக்கான அந்தஸ்து குறைவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த காலங்களில் இருக்கு. ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பிஸ்னஸ் உங்களுக்கு நார்மலாக தான் இருக்கும். ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும். ஒரு பக்கம் நான் சொன்னேன் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகள் நல்லா இருக்கணும். இன்னொரு பக்கம் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் சுமாராக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறவங்க உங்களுடைய பணம் லாக்காகி இருக்கும். அது வராத பணம் கிடையாது, வரும் எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம். அதெல்லாம் பொறுமையாக இருங்க. அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் செலுத்துங்க. உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையும் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. பட் அதே சமயத்தில் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். இந்த குரு பயிற்சி காலங்களில் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணுறது, இதையெல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. ஏன்னா குரு 8ஆம் இடத்தை பார்வையிடுறதுனால மொத்தமாக நம்முடைய பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ், அந்தஸ்திற்கு வருமானங்கள் சுமார். அரசியல் வாழ்க்கையில் எதிரிகளை நீங்கள் பெரிய லெவலில் ஃபேஸ் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. இதெல்லாம் இந்த காலங்களில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக டீல் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இந்த குரு பயிற்சி முழுவதுமே நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. குறிப்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வம், உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகூலத்தை கூட்டுங்க. அது மட்டும் இல்லை, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு பண்ணுங்க. குரு பகவானுடைய ஸ்தலங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அவருடைய வழிபாடை பெரிய லெவலில் அதிகப்படுத்துங்க. சிவ தரிசனம், சிவனுக்கு அபிஷேகம், இதெல்லாம் பண்ணுங்க. நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம்.